2 நாளா உணவு எதுவும் கிடைக்காம நரி ஒன்று பசியில் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி பையிலும் கிடைக்க மாட்டேங்கிறானே. உடம்பெல்லாம் எலும்புந்தோலுமா இருக்கு. என்னை பார்த்தா எனக்கே மயக்க வருது. பசியில் செத்துருவும் போல இருக்கே. டேய் மாப்பிள்ள, நோஞ்சானா கிடக்குற அந்த நரிக்கு 10 எலும்பு தெரியுதுடா. இல்லை மாமே, 15 இருக்குது. நான் எண்ணி பார்த்துட்டேன். நீ கணக்கில் ரொம்ப வீக்கு. அணில 2 இப்படி கிண்டலா பேசினத நரி கேட்டுருச்சு. சுண்டக்கா பசங்களா, என்னையவா கிண்டல் பண்ணுறீங்க? மரத்து மேலே இருக்குன்ற திமிரு தைரியம் இருந்தால் என் முன்னால் வந்து பேசுங்கடா. கையில் மாட்டினீங்க, நீ அணில் கறி தான். உன்னால எந்திரிச்சு நிக்க முடியுதுன்னு பாரு. உன்ன மாதிரி ஒரு சோதா நரிய எங்க வாழ்க்கையில வரைக்கும் பார்த்ததே இல்லை. சே, என்னை பார்த்தா 10 அடி தூரத்துக்கு பயந்து வர பசங்கள்லாம் கேவலமாக பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இனி இந்த இடத்த படுத்திருந்தோம் மேலே ஏறி கண்ணாமூச்சி விளாண்டுருவாங்க. மெதுவாக எந்திரிச்சு நடப்போம். அட, இது நான் கோபம் ஒன்று தெரியுது. முனிவர் வெளியே போகிறாரு. அப்போது கோயிலுக்குள்ளே ஏதோ சாப்பிட்றதுக்கு இருக்கும். முனிவர் வெளியே போனதை பார்த்துட்டு குகைக்குள்ள போச்சு நரி. அட கருமத்தை, விதவிதமாக பழங்கள் தான் இருக்குது. இந்த சாமியார் அசைவம் சாப்பிட மாட்டாரு போல இருக்கு. சரி, பசிக்கு ருசி தெரியாது. இதையாச்சும் சாப்பிட்டு பார்ப்போம். ஆமாம், அது என்ன ஒரு புளித்தோல் மாதிரி இருக்கு? அசைவம் சாப்பிடாத சாமியாருக்கு புளித்தோல் தேவையா? இதை நான் போட்டுக்கிட்டு போனால் உண்மையான உணவே கிடைச்சிருமே. புளிச்சட்டையை போட்டுக்கிட்டு வெளியே வந்த நரிக்கு கேரட் கொறிச்சிட்டு இருந்த முயல் ஒன்று வசமா மாட்டிக்கிச்சு. ஆஹா, புளிச்சட்டையை போட்ட ராசி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. முயலுக்கறி தின்னு 3 நாள் ஆகுது. என்ன டேஸ்ட்டு, என்ன டேஸ்ட்டு. இனிமேல் இதையே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். எலும்புந்தோலுமா இருக்காம நல்லா புஷ்டியாக ஆயிடலாம். இந்த விஷயத்தை கேட்ட காட்டு விலங்குகள்லாம் ரொம்ப பயந்து போயிடுச்சுங்க. இது ஏதோ புதுசா வந்த மிருக இனமா தெரியுது. நரி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஊளையிடுற சத்தம் சகிக்க முடியல. ஆனா அதனோட உடம்பு புலி மாதிரி இருக்குது. பார்த்தாலே பயத்துல நடுங்கி போயிடுறேன். ஆமா தங்கச்சி, அதை பார்த்து நானே பயந்து ஓடி போயிட்டேன். இது என்ன மிருகம்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நீ சொன்னதும் சரிதான்க்கா. நாம எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது. அடுத்த நாள் ஒரு மான்குட்டியை வேட்டையாடிட்டு போயிட்டு இருந்துச்சு புளிச்சட்டை போட்ட நரி. புதருக்குள்ள இழுத்துட்டு போனதை பார்த்துருச்சு மரத்து மேல இருந்த ஒரு குரங்கு. ஆஹா, இன்னைக்கே ஒரு அருமையான சாப்பாடு கிடைச்சிருக்கு. சாதாரணமாக வந்திருந்தா இந்த மாடுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து துரத்தி அடிச்சிருக்கேன். புளித்தோலை மாட்டினதுனால தப்பிச்சேன். வயிறு நிறைய சாப்பிட்டு குளியல் போடணும். இந்த புளித்தோல் நாற்ற வர தாங்க முடியல. அழகா துள்ளி திரிஞ்சிட்டு இந்த மானியே கவிட்டியே கொலகார புளியே, நீ நல்லாவே இருக்க மாட்ட. ஆத்து தண்ணியில உன்னை நீ சாவடிக்காம இற போறதில்ல. இப்படி குரங்கு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல ஆத்து தண்ணியில இறங்கி புளித்தோலை நினைச்சிட்டு இருந்தது நரி. அட பாவி பயலே, புளித்தோலை போத்திட்டு வந்த புது மிருகம் நீதானா? நரி பயலே, எங்களையே முட்டாளாக்கிட்டீல. உனக்கு இனிமே தாண்டி கச்சேரி ஆரம்பிக்க போகுது. அடே தம்பி, நில்லுடா. உணவு கிடைக்கலையேங்கிற பசி ஏக்கத்தில் தான் இந்த தப்பு பண்ணிட்டேன். அதுக்குன்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பழி வாங்கிறாதரா. புளிச்சட்டையை போத்திட்டு அநியாயமா ஒரு மான் குட்டியை கொன்னிட்டியேடா. உண்மையான மூஞ்சி வச்சுட்டு வேட்டையாடிந்தா இந்த நானே வீரன் நினைச்சு பாராட்டியிருப்பேன். ஆனாலும் குட்டிகளை வேட்டையாடுறது ரொம்ப பாவம். இந்த பாவத்துக்கான தண்டனை நீ நிச்சயமா அனுபவிச்சே ஆகணும். குரங்கு உடனே போய் யானை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுச்சு. விஷயம் தெரிஞ்ச கரடியும் மற்ற விலங்குகளும் அங்க வந்துச்சு. அடே நரிப்பையில, காட்டில் இருக்கிற மற்ற மிருகங்களும் பயந்தது கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஆனா பெருசான உடம்போட இருக்கிற என்னையே நீ பயமுறுத்திட்டிய. இதுக்காகவே தும்பிக்கைகளை வளைச்சு வீசணும். வீசுற வீச்சில் ராஜஸ்தான் பாலைவனத்தில் போய் விழப்போற பாரு. யானையனே, பசி மயக்கத்தில் புளித்தோலை மாட்டிக்கிட்டு உங்களை ஏமாத்துனது தப்பு தானே. என்னை மன்னிச்சிருங்கனே. மான்குட்டியை சாப்பிட்டு இப்போதான் கொஞ்சமாக தெம்பாக இருக்கு. என்னை இப்படியே விட்டுருங்கனே. பக்கத்து காட்டுக்கு போய் பொழைச்சிக்கிறேன். அந்த காட்டுலயும் போய் ஏதாவது ஒரு தோலை மாட்டிக்கிட்டு ஏமாத்தி திங்கலாம்னு பாக்குறியா? உனக்கு பாலைவனம் தான் கரெக்டு. அங்க போய் மண்ணை தின்னு பிழைச்சுக்கோ. அண்ணே அண்ணே, அவனை வீசுங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. இனிமேல் இந்த நரிப்பை இந்த காட்டுல இருக்கக்கூடாது. இதுக்கு மேலேயே கருணையே காட்டாம தூக்கி வீசிருச்சு யானை. அது எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? கூகுள் மேப்ல போட்டு பாருங்க. அடுத்த கையில சந்திப்போம்.